மாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள், நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பலிக்குமே அப்படின்னா, பலிக்காது அப்படின்னா இக்கு பலிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பலிக்காது 4 வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்பம் பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக ஒரு வெண்பாவை இடைக்காடர் சித்தர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமானது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும், குறிப்பாக பேங்கிங் செக்டாரில் கூடியவங்க, வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த கடகராசினியர்களே, வரக்கூடிய இந்த பாரப வருடம்
புத்தாண்டு உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்குது. முதல் விஷயம், பொருளாதார தன்னிறைவு. மற்றவங்க கையேந்தி நின்ன காலம் போய் நம்ம பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது முன்னாடி நம்ம பல பேருக்கு கொடுக்குற நிலையில் இருந்தோம். வேலை அல்லது தொழில் கைவிட்டு போயிடுச்சு. இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் இன்னைக்கு பிறர் கையை ஏந்தி பிறரை எதிர்பார்த்து அதனால் சில அவமானங்களையும் அசிங்கங்களையும் தாங்கிக்கிட்டு தனக்காகவும் தன்னுடைய வாழ்க்கை துணைக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் பொறுமை காத்திருந்த உங்களுக்கு அதே பழைய ஜாப் அல்லது பழைய தொழில் உங்களுக்கு மீண்டும் கிடச்சிருக்கும். கிடைச்சி உங்களுடைய மதிப்பு மரியாதை காப்பாற்றப்படும். அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க. உங்களுக்கு இந்த வருடம் ஒரு பாக்கியமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் நடக்கும். கண்டிப்பாக திருமணத்துக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ அவங்களாம் திருமணம் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் என்ற ராசிக்கு குரு வர்றது, அதுவும் குறிப்பாக உச்சமடைகிற குருவாக வர்றது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது நடக்கும். அந்த 12வது வருஷம் இது. இந்த சுற்றுலா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஏன்னா குரு பலன் பேர் இருக்குது. சந்திரன் மேலே குரு வர்றதுக்கு பேர் குரு பலன் அப்படின்னு பேர். இந்த குரு பலனை கண்டிப்பாக திருமணம் நடக்கும். கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அனைத்து சுபகாரியங்களையும் குரு பலனில் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமான விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கான வழிபாட வேண்டிய தெய்வம் நீங்கள் எப்போதுமே சரி நீங்கள் வழிபடணும் அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தான தர்மங்கள் செய்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். புதன்கிழமை அன்று மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிடணும். வேறு கிழமைகள் இதுக்கு ஆகாது. புதனுடைய ஆதிக்கம் மிகுந்த ஒரு கோயில் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். எவ்வளோ கஷ்டப்பட்டாவது ஒரு புதன்கிழமை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நீங்கள் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு நீங்கள் முந்தி போகக்கூடாது. பொது தரிசனத்தில் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வரணும். அப்போதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான முழு பலன்களும் கிடைக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறது நீர் சார்ந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகமாக நீர் சம்மந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். உணவுகளில் தண்ணீர் அதிகமாக நீங்கள் குடிச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி குடிக்காமல் தவிர்க்கிறத நீங்கள் தவிர்க்கணும். தாகம் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக நீங்கள் தண்ணி குடிக்கணுமே தவிர சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடவே கூடாது. நீர் சார்ந்த காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். உடம்புக்கு நீர்ச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் இதெல்லாம் இருக்கோ அந்த காய்கறிகளை எடுத்துக்கணும். அந்த காய்கறிகளை நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் உடம்புக்கு நீர்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு நிச்சயம் வரும். உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னம்னா, இந்த கிட்னி ஸ்டோனு அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீர் சார்ந்த உணவுகளை தவிர்க்கிறதுனால தான் வருது. அதிகமாக தண்ணி குடிச்சிட்டோம்னாலே பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் நிறைய நீர் எடுத்துக்கணும். கடகராசிக்காரங்க குறிப்பாக இந்த பாரப வருடத்தினுடைய காலகட்டத்தில் இந்த ஒரு 12 மாதங்களும் நீங்கள் அதிகமாக நீர் சார்ந்த காய்கறிகளும் எடுத்துக்கணும். நீர் சம்மந்தப்பட்ட உணவுகளும் எடுத்துக்கணும். நீர் தான் உயிர், நீர் தான் சக்தி, நீர் தான் ஆதாரம். ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பணப்புழக்கம் உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான். அடுத்த நிலையில் நீங்கள் வழிபட வேண்டிய கோயில் அப்படிங்கிறது சமயபுரம் மாரியம்மன் கோயில் மகமாயி வழிபாடு. இது கண்டிப்பான முறையில் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டே ஆகணும். இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வீடு பார்க்கணும் எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும்.